உலகத்துல எங்கேயோ இருக்கோங்கய்யா, எங்களால திருச்செந்தூர் சென்று வர இயலவில்லையே, அந்த தரிசன பாக்கியம் கிட்டாதா? முருகப்பெருமானின் அழகை நாங்கள் காண முடியாதா? நாழிக்கிணறு என்று சொல்கிறார்களே, முருகனின் திருவேலால் உருவான கிணறப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா? அங்கே பின்னால் பஞ்சலிங்கம் இருக்கிறதே. நீங்க ஒரு ஆலயத்தை நினைக்கும் பொழுது அதுக்குள்ள அப்படியே உள்ளார போயிடணும். முருகப்பெருமான் அழகாக இருக்கிறான், பச்சை பட்டுடுத்திருக்கிறான், கையிலே வேலுடன் இருக்கிறான். அங்கே கையில் சேவல் கொடி, மற்றொரு கையிலே வள்ளி தெய்வானை அமர்ந்திருக்கிறார்கள். எங்கிலும் விபூதி மனம் தருமணம் கமழ்கிறது, சாம்பிராணி வாசனை கமழ்கிறது. உங்கள் இதயத்தில் இருக்கிறான், அங்கே புன்னகை செய்கிறான். காட்சியை உருவகப்படுத்தணும். முன்னால் மயில் இருக்கிறது, நக்கீரர் இருக்கிறார், அகத்தியர், போகர் போன்றோர் அவரை வேண்டி வணங்குகிறார்கள். அந்த திருக்காட்சிக்குள்ள அப்படியே செல்லணும். அப்போ அந்த நேரத்திலே அனைத்து சித்தர்களும் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வானில் தேவர்கள் மூவரும் கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் செல்வம் நிறைகிறது என்ற காட்சியை நீங்கள் மனதிலே உருவகப்படுத்த வேண்டும். சாதாரணமானவனா திருச்செந்தூர் முருகன்? அவரை கடலிலே தூக்கி எறிந்தாலும் அவர் மீண்டு வந்தவர்.